அதெல்லாம் அன்னன்னைக்கு உரியதை தின்னுட்டு அவ்வளோதான், அடுப்பு தூக்கி முன்னே வைக்கணுவாங்க. ஒரு குரங்க சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்னன்னைக்கு சாப்பிட்டு அடுப்பு தூக்கி முன்னே வச்சுருவோம். அபிஷேகத்தின் ஒரு பகுதி சேமிப்பு. தானியங்களெல்லாம் சேகரித்தார் யோசேப்பு. ஏது அப்படிலாம் இல்லை, முழு காசையும் செலவு பண்ணுறதே துர்மார்க்கமான ஜீவியம். லூக்கா 15 வாசிக்கிறோம். தகப்பன்கிட்டேருந்து வாங்கிட்டு போனான், தொழில் ஆரம்பிக்கிறேன்னு போனான், கொஞ்சம் தொழிலில் போட்டான், கொஞ்சம் வயிற்றுக்கு போட்டான், கொஞ்சம் நண்பர்களுக்கு போட்டான், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான்னு எழுதியிருக்கு. அண்ணன் சொல்கிறான் வேசிக்கிட்ட போய் அழிச்சான்னு அண்ணன் சொல்கிறான் வீட்டுக்கு வந்தோடனே. சரி, ஏதோ ஒன்று என்னோடய அபிப்பிராயம் பார்த்து போய் இளையகுமார்னு உடனே மொத்த காசு செலவு பண்ணிட்டேன். அம்மையா மொத்த காசு செலவு பண்ணிட்டேன். மொத்த காசு செலவு பண்ணதுக்கப்புறம் தான் வறுமைக்காக தான் இந்த பன்றி மேய்க்கிற தொழிலுக்குள்ளே போச்சு. தொழிலதிபராக ஆகணும்னு போனால் அப்புறம் வேலைக்காரனாக மாறினான். இதெல்லாம் நியாயம்னு பெற்றோரும் சொல்லுவாங்க. ஐயோ தம்பி எதுனா பண்ணிக்க போது பாஸ்டர் கம்முன்னு இருங்க, தவமாக பெத்த பிள்ளை அப்படின்னும் சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. என்கிட்ட தயவாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு புதுசு அப்புறம் தான் என்னோ பழக புதுசார் ஆகிட்டாங்க, கட்சிப்பட ஒரு பாஸ்டருன்னு. இதெல்லாம் என்ன கேட்டகரி? நீதிமொழிகள் 2:14 தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கலிக்கூறுகளுக்கும் நம்ம விலகணும். அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த மாதிரி கேட்டகரியோடலாம் சேர்ந்தோன்னா செலவாளிகளோட, போஜன பிரிவினோட, குடியனோட நமக்கு அது தரித்திரத்தை உண்டாக்கிடும், நமக்கு கனவீனத்தை உண்டாக்கிடும். ரொம்ப கஷ்டம் இது சபைக்குள்ளே இருக்கும். சாராயம் இருக்காது, நேரடியே பேசித்தனம் இருக்காது. ஆனால் இப்படி ஒரு துஷ்டத்தனமான காரியம் நடக்கும். சாப்பிட்றதுன்றது அது மிகப்பெரிய தடபடல் விருந்தாக இருக்கும். நித்தமும் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வந்தால் கூட பரவாயில்ல. வருமானம் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் வருதுன்னா அந்த மாதிரி சம்பாதிக்கிறோன்னெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது, சாப்பிட்டால் லைட்டாக சாப்பிடுவோம். இது கடை வாங்கி சாப்பிட்றது போஜனம் வயிற்றுக்கு. வயிற்றில் நடுறான்னா வயிற்றில் நடக்கிறான். தொந்தி அதெல்லாம் நான் சொல்ல. இது துன்மார்க்கத்தில் இதில் ஒரு கலிக்கூத்தில் இருக்கும். முழு ஃபேமிலியும் சேர்ந்து சொல்லுவோம், இது பாரு பாஸ்டர் எப்படி பேசுகிறாரு, நாளைக்கு படப்போகிற அவமானம். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு எல்லாத்துலேயும் கடன் வாங்கிட்டு கடைசியில் இதால் கொடுக்க முடியாமல் முற்பிதாக்களுடைய சொந்தங்களை விற்று மறுபடியும் சாப்பிடும். சாப்பிட்ற வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். செத்த பிறகு கொஞ்சம் கடன் வச்சுட்டு போவோம், இல்லைன்னா எதையும் வைக்காமல் போயிடும்.